சும்மா அனாவசியம் பேசிட்டு இருக்கேன், அதுக்காக நான் உட்காந்துருக்க முடியாது, புரியுதுங்களா? நான் ராஜராஜ சோழன் ஃபோன் பண்ணியிருக்காரு, அங்கே போக வேண்டியது இருக்கு. சார் பைரவால கேஸ் சிலிண்டர் சார் 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 திருப்பி வேண்டாம் நீங்க ஆவியோட பேசுனது போதும். ஹலோ, பேசுனது ஆவியோட பேசுறேன். இது ஒன்று காட்டுனா போதும். எங்களோட கேன் வாஷிங் எல்லாமே சில நேரத்தில் இப்படிதான் வேஸ்டியா போகுது. கேன் வாஷிங் இல்ல சார், இட்ஸ் கேன்வாஸ். இவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடி இருக்குங்கிறதே இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியுது. எவனாவது ஒருத்தன் டிஎம்கேலேருந்து இவங்க தான் ஐடி விங்கு அப்படின்னு எவனாவது வெளியில் தெரிஞ்சவன் எவனாவது ஒருத்தன் சொல்லுங்க. அதே தமிழ்நாட்டுக்கு இந்த ஐடி விங்கு வர வேண்டியது எம்ஜிஆர் தான் தடுத்துட்டாரு. அதெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் நாடை நாசமாக்கிட்டு போயிட்டாரு எம்ஜிஆர். ஆமா, அது தெரியுமா தெரியாதா? சார் உங்க கொள்கை தலைவர் எம்ஜிஆர் பத்தி பேசிட்டு இருக்காரு சார் உங்க தலைவர். அது கொள்கை தலைவர் நாங்க போட்டோல எடுத்து போட்டுருக்கோமா எம்ஜிஆரா? இப்போ எஸ்ஐஆர்னு ஒரு ஃபார்ம் இருக்கு தெரியுமா? சார் தானே, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்போ நான் 1ஆம் கிளாஸ் படிக்க ஆரம்பிச்சேனோ அப்பையிலேருந்தே இந்த சாருங்க தொல்லை தாங்கவே முடியல. சீரியஸா அதை தெளிவாக முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? அதை என்ன சுருக்கி சொல்லணுமா? புரியல. எதை சுருக்கணுங்கிற ஒரு விவரம் வேணாம். இல்லை இந்தியான்னு சொல்லாம இ அப்படின்னு மட்டும் சொன்னா இந்தியான்னு ஆயிருமா? தமிழ்நாடு அப்படின்னா அப்படின்னா தமிழ்நாடு ஆயிருமா? சர்வே எடுத்து என்ன பண்ணுவோமா? தேர்தலில் நிக்காமே ஓட்டு வாங்காமையே 30% நாங்க இப்ப நிக்கிற இடத்துல தெரியுமா? இப்படி எந்த கட்சியாவது இது வரைக்கும் அப்படி நின்று இருக்காங்களா? தேர்தலுக்கு முன்னால கூட்டணி அமைக்கிறான் ஆட்கள் நாங்க கிடையாது. தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி அமைப்போம். புரியுமா? தெரியுமா? இதெல்லாம் இந்த ரகசியம் எல்லாம் எவனுக்கு தெரியும்? தெரியாதுங்க. அதான் உடனே நக்கலா அப்படின்னு சிரிச்சாப்ல. திமுக காரணங்கள்ட்டே இருக்கிற எம்எல்ஏவை அப்படியே காசை கொடுத்து நாங்க வாங்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. திமுக எம்எல்ஏ ஆமா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவனுங்க எம்எல்ஏ ஆயிடுவாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு எம்எல்ஏட்டு நாங்க காசு கொடுத்து வாங்கடா அப்படின்னா வந்துருவாங்க எல்லாரும் எங்க சைடு. அப்புறம் யார் முதலமைச்சர்? அவர் ஸ்டாலின் ஐயா தான் முதலமைச்சருங்களா? நாங்க தொங்கல் சட்டம்னு ஒண்ணு இருக்குது தெரியுமா? அந்த தொங்கல் சட்டம் மூலியமா நாங்க தான் முதலமைச்சர். ஜெயிக்கிறது அவங்களா இருக்கலாம், ஆனா ஆட்சி அமைக்கிறது நாங்க. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. சர்க்கார் படத்துல ஒரு விரல் புரட்சி பண்ணாரு இல்ல சார், அதெல்லாம் பார்க்க அது படத்துக்கு. எங்க தலைவர் இப்ப இருவிரல் புரட்சி, புரியுதுங்களா? இப்படின்னா பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தை இப்படி காட்டுச்சுன்னா அது 2க்கு போகுதுன்னு அர்த்தம். அதே கை விரலை எங்க தலைவன் இப்படி காட்டினாப்லன்னா வெட்டின்னு அர்த்தம். புரியுதுங்களா? வெட்டியா? ஹலோ, தமிழக வெற்றி கழகம் 1000 பொய்ய சொல்லி இத்தனை வருஷமா மக்களை ஏமாத்திருக்கலாம். புரியுதுங்களா? 1000 பணம் கொடுக்கலாம், ஆனா மக்கள் கடைசியா ஓட்டு போடுறது யாருக்கு தெரியுமா? திமுகவுக்கு. இப்போ வந்து நேத்தி டிஎம்கே ஐடி விங்ல ஒரு ஒரு வந்து இந்த ஐடி விங் பீப்புள் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு கிட் பேக் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு போட்டிருக்காங்க, அப்புறம் வந்து அவங்க எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. அந்த விஷயங்கள் இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்றதை நீங்க பாத்தீங்களா சார்? அது ஆன் டைம்ல வந்து எல்லா விஷயங்களும் பண்ணி ஒரு விஷயம். இவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடி இருக்குங்கிறதே இப்போ நீங்க சொல்லி தான் தெரியுது. எவனாவது ஒருத்தன் டிஎம்கேலேருந்து இவங்க தான் ஐடி விங்கு அப்படின்னு எவனாவது வெளியில தெரிஞ்சவன் எவனாவது ஒருத்தன் சொல்லுங்க. எனக்கு தெரியும் சார். யாரை தெரியும்? ஐடி விங்லேருந்து எவனாவது தெரியும்? ஒருத்தன் சொல்லுங்களேன். இவன் தான் டிஎம்கேவோட பேச்சாளராக பேசிக்கிட்டு இருக்கான் ஐடி விங்லேருந்து, அப்படியே கடை புரண்டு பேசுறான், ஐயோ எப்படி இருக்குது அப்படின்னு ஒருத்தனை சொல்லுங்களேன். அவங்களாம் எதுவுமே வெளியில தெரியணுன்றது அவசியம் இல்லை. அப்புறம் அவங்களோட என்ன வெளியில தெரிய வேண்டிய அவசியம் இல்லை? தெரியுதா? புரியுதா? நாடு நாட்டு மக்கள்கிட்டையும் போய் முகம் காட்டி நிக்கிறோம். அந்த தைரியம் இருக்கணும். ஒளிஞ்சு வாழ்ற தைரியம் எங்களுக்கு கிடையாது தெரியுமா? ஐடி விங்கா சார்? அப்புறம் புரியல. ஐடி விங்கானா நீங்க டெக்னாலஜி எதை நம்பி இருக்குது? பெங்களூரு, ஆந்திர பிரதேசம் வாழ்வாதாரமே எதை வச்சு தெரியுமா? ஐடியை வச்சுதான். அதே தமிழ்நாட்டுக்கு இந்த ஐடி விங்க வர வேண்டியது எம்ஜிஆர் தான் தடுத்துட்டாரு. அதெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் நாடை நாசமாக்கிட்டு போயிட்டாரு எம்ஜிஆர். ஆமா, அது தெரியுமா தெரியாதா? சார் உங்க கொள்கை தலைவர் எம்ஜிஆர் பத்தி பேசிட்டு இருக்காரு சார் உங்க தலைவர். அது கொள்கை தலைவர் நாங்க போட்டோல எடுத்து போட்டுருக்கோமா எம்ஜிஆரா? போட்டோல யார் வச்சிருக்கோம்? பெரியார வச்சிருக்கோம், அம்பேத்கரை வச்சிருக்கோம், காமராஜர் வச்சிருக்கோம், ஏன் அஞ்சலி அம்மாவை கூட வச்சிருக்கோம், அவங்க ஜான்சி ராணி அவங்களே வச்சிருக்கோம். சார் மேடைக்கு மேடை போய் எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே சார், அப்ப அது இல்லையா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க.
ஐடியை கொண்டு வந்த ஒரு நிறுவனத்துக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணலை, மற்றபடி அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர் சத்துணவு போட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இன்ன வரைக்கும் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லை இப்போ அது விடுங்க. இப்போ இந்த டிஎம்கே ஐடிவிங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து இவங்க பண்றாங்க. அதே மாதிரி எல்லா யாருனே தெரியாதவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னா அது எதுக்கு நமக்கு ஊர்ல அது தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, எங்க தலைவன் தான் கூட வாட்டர் பாட்டிலு, தண்ணி, தொப்பி இதெல்லாம் வச்சு கொடுத்தாரு, பிஸ்கட்டு இதெல்லாம் கொடுத்தாரா இல்லையா? அது மாதிரி இது மாதிரி பையா கொடுப்பாங்க, இதெல்லாம் வச்சு உட்காந்து வெட்டித்தனமா பேசிக்கிட்டு இருக்கணுமா? 4 பேரை உட்கார வச்சு ஒரு ரூம்குள்ளார ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளார உட்கார வச்சுட்டா அது ஐடிவிங் ஆயிருமா? புரியல. சரி சார், அந்த கொஸ்டின் இப்போ விட்டுருவோம். ஏன்னா இதுக்கு என்ன கேள்வி தெரியல எனக்கு. அடுத்ததான் வந்து சர்வேன்ற பேர்ல இப்போ உங்களோட தாவேக்கால இருக்கிறவங்க போய் அந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு புக்கு நீங்களா அச்சடிச்சு சர்வேன்ற ஒரு பேர்ல ஆதார் கார்டை கொடுங்க, உங்க நேமை கொடுங்க, உங்க அட்ரஸ் கொடுங்க, டீட்டெயில்ஸை கொடுங்கன்னு போய் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை தடுக்க வந்த போலீஸ்காரரை போய் எதிரி வந்து மறியல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் பண்றீங்க? இதெல்லாம் தப்பு இல்லையா? யாரோட பெர்மிஷன்ல, வித் whose permission you are doing all these things? Who gave you the permission? ஓ கேட்டா பெர்மிஷன் எங்க தலைவர் கொடுத்தாருன்றீங்க. தலைவர் என்ன முதல்ல பொறுப்புல இருக்காரு சார்? அவர் பர்மிஷன் கொடுத்தாருலாம், இவங்க போய் வீடு வீடா போய் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் போய் கேட்க கூடாது சார். வண்டியில போயிட்டு இருக்கிறப்ப நிப்பாட்டி லைசன்ஸை காட்டு அப்படின்னா அது சரியா? அது சரியாங்கறேன். அது சரிதானே சார்? என்ன சரி? டிராஃபிக் இன்ஸ்பெக்டரோட அவரோட ஒன் ஆஃப் தி டியூட்டி சார். அதே மாதிரி தான் எங்க டியூட்டி நாங்க பார்த்தோம். எது உங்க டியூட்டி? எது டியூட்டினா? சர்வே யார் எடுக்க சொன்னது உங்களை? யார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது சர்வே எடுக்க சொல்லி? ஹலோ, மேல இடத்துல இருந்து சொல்லிட்டாங்கல்ல. இப்ப எவனை போய் பார்த்தாலும் மேல இடத்துல இருந்து தான் சொல்றான். அவங்களுக்கு மட்டும் மேல இடத்துல இருந்து சொல்றது கேட்பாங்க, ஆனா எங்களுக்கு எது மேல இடத்துல இருந்து சொல்றது நாங்க கேட்டு செய்யக்கூடாதா? இல்ல சார், உங்க மேலிடம்ன்றது ஃபைன் சார். மத்த மேலிடம்ல இருக்கிறவங்க எல்லாருமே அதிகாரத்துல இருக்காங்க, பொறுப்புல இருக்காங்க. அப்புறம் எங்களுக்கு மட்டும் நாங்க மட்டும் இல்லையா? புரியல. இல்ல எனக்கு புரியல. என்ன பொறுப்புல இருக்கீங்க? தலைவர் என்னென்ன பொறுப்பு கொடுத்துருக்காரு அந்தந்த பொறுப்புல அவன் இருக்கான், தெரியுமா? புரியல. என்ன ரியாக்ஷன் இது? புரியல. இல்ல என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தான் இப்ப எனக்கு தெரியல. நான் என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு விஷயம், தலைவர் பொறுப்பு கொடுத்தது இம்பார்ட்டன்ட். ஏங்க தலைவரே இப்ப செங்கோட்டையனை வந்து கீழ் பொறுப்புல இருந்து வச்சிருந்தாங்க, கொஞ்சம் மேல ஏத்தி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு, தெரியுமா தெரியாதா? சார், உங்க கட்சிக்குள்ள நீங்க என்ன வேணாலும் பொறுப்பு வச்சுக்கோங்க சார். உங்க கட்சிக்குள்ள 10,000 சர்வே எடுத்துக்கோங்க சார். அது நீங்க பப்ளிக் கிட்ட போகும் பொழுது அதுக்கு வந்து ஒரு வரைமுறை இருக்கு. You need to follow certain things. நீங்க பாட்டுக்கு டைரக்டா பப்ளிக் கிட்ட உங்களோட அந்த இப்போ அந்த அச்சடிச்சு எடுத்துட்டு போறவங்க இருக்காங்கல்ல, அவங்க டிவிகேயோட நிர்வாகின்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? அத கட்சியோட உறுப்பினர் கார்டு இருக்குல்ல, காட்டுங்க. எது காட்டணும்ங்கறேன்? எது காட்டணும்? கண்டவங்கள்ட்ட காட்ட வேண்டிய எங்களுக்கு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? யார்கிட்ட காட்டணும்னு எங்களுக்கு தெரியும். சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நானும் மக்கள் தான் சார். நான் மக்கள்னா இப்போ நீங்க மக்கள் இல்ல, மக்கள். அதனால தான் அவங்கிட்ட சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சார், நான் என்ன சொல்றேன்றதை கேளுங்க. இப்போ நீங்க திடீர்னு வந்து உங்க உறுப்பினரே இல்லாத ஒருத்தர் வந்து ஒருத்தரோட ஆதார் கார்டு எல்லாம் வாங்கிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆதார் கார்டு நம்பரை வச்சுட்டு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வரைக்கும் பண்ணலாம் சார். இப்போ தப்பான ஒரு நடவடிக்கைகள் வரைக்கும் ஈடுபடலாம் சார். அப்போ எவ்வளவு வந்து ஒரு பொறுப்பா இருக்கணும். இங்க இந்த ஊர்ல தானே இருக்கோம், இந்த ஊர்ல தானே நீங்களும் இருக்கீங்க. வந்து எத்தனை பேர் வீட்டுல இருக்கீங்க அப்படின்லாம் கேக்குறாங்க. நம்ம சொல்றோமா இல்லையா? அது மாதிரி சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது சொல்றதுல பிரச்சனை இல்ல சார். ஏன் ஆதார் நம்பர், ஆதார் கார்டு இதெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் கேக்குறீங்க? for what reason? அதான் எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு தெரியல. எவனே தெரியாத ஒருத்தர் ஃபோன் பண்ணி லோன் வேணுமான்னு கேக்குறானே, அந்த நம்பர் நீங்க கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தீங்களா? அவனுங்க அப்ப திருடிட்டானுங்க தானே. நம்ம நம்பரை உங்களுக்கே தெரியாம உங்க நம்பரை திருடி தானே உங்கள்கிட்ட பேசுறாங்க. அவனெல்லாம் பேசுறதெல்லாம் இங்க அனுமதிப்பாங்களாம். ஆனா எங்க கட்சியில இருந்து போட்டா மட்டும் போய் உங்க ஆதார் கார்டு இதை பேசுங்க அப்படின்னா மட்டும் தப்பா? சார் ஏங்க நான் சொல்றது சரியா தப்பா? நான் என்ன பைத்தியக்காரனா? இல்ல சார், என்னோட கேள்வி என்னன்னு சொல்றேன். அதை வச்சு யாராவது மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் வந்து அது தாவேக்காவுக்கும் விஜய் அவர்களுக்கும் தானே சார் ஒரு கெட்ட பேர் வரும். வேற யாரும் மிஸ்யூஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க யாரையுமே மிஸ் பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இதை எடுத்தது. புரியுதுங்களா? யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, நாங்க யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. எதுவுமே கோர்வையா இல்ல, ஏதோ தப்பா இருக்கு. சரி, தப்பா இருக்கா? சரி, அது புரியலன்னு சொல்லுங்க. சரி, புரிஞ்சுக்கல அளவுக்கு அறிவு இல்ல. சரி, ஓகே ஃபைன். இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ எஸ்ஐஆர்னு ஒரு ஃபார்ம் இருக்கு தெரியுமா? சார் தானே. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்போ நான் 1ஆம் கிளாஸ் படிக்க ஆரம்பிச்சேனோ அப்பையிலேருந்தே இந்த சாருங்க தொல்லை தாங்கவே முடியல. சீரியஸா அப்பெல்லாம் வேணாம். ஒரு விஷயம் தெரியுமா, நாங்கெல்லாம்
அந்த சாரை அடிக்கக்கூடாதுன்னு கொடி பிடிச்சிருந்தோம். அப்புறமேல் தான் இப்போ சட்டம் போட்டு சார்லாம் கையில் தடி எடுத்து அடிக்கக்கூடாதுங்கிறத ஒன்று வச்சுட்டானுங்க. சாருன்னாவே தொந்தரவு தான். ஆமா, அது தெரியுமா தெரியாதா? இல்ல சார், நீங்க திருப்பியும் ஏதோ தப்பான ஒரு புரிதல்ல பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க ஆதார் கார்டு வச்சு நாங்க யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது இல்ல மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. என்னோட கொஸ்டின் என்ன, இப்போ எஸ்ஐஆர்னு ஒரு விஷயம் இங்க எஸ்ஐஆர்னா என்ன? சார் தானே, அதானே நான் சொல்றேன். இல்ல வேற ஏதாவது என்ன புரியல? என்ன பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? சரியா தானே பேசிட்டு இருக்கேன். எஸ்ஐஆர்னா என்னங்க? SIR இதுக்கு என்ன விளக்கம் கொடுங்க. சார் தானே, ஒண்ணு தெரியும் சொல்லுங்க, இல்லாட்டா தெரியான்னு சொல்லுங்க. தலையாட்டினாப்ல புரியல. தெரியாது தெரியும் இல்ல சார். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க சார். அதாவது ஒவ்வொரு வீடா போய் யார் யார் வீடு மாறி இருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருப்பாங்க. அந்த சார் வேற சொல்லுங்க. அது தெரியும் எங்களுக்கு. நீங்க ரொம்ப விளக்கம்லாம் கொடுக்க வேணாம். அதை தெளிவா சொல்ல வேண்டியதானே. என்ன சொன்னீங்க? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதை தெளிவா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. அதை என்ன சுருக்கி சொல்லணுமா? புரியல. எதை சுருக்கணுங்கிற ஒரு விவரம் வேணாம். இல்ல இப்போ இல்ல இந்தியான்னு சொல்லாம அப்படின்னு மட்டும் சொன்னா இந்தியான்னு ஆயிருமா? தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு ஆயிருமா? நான் அப்படியா தான் சார் சொன்னேன். எஸ்ஐஆர்ன்றது இப்போ அது ஒன்று தானே சார் போயிட்டு. எஸ்ஐஆர் நான் சாருன்னு சொல்லியிருந்தா மேபி உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். பட் நான் சொன்னது எஸ்ஐஆர் தானே சார். ஒரு விஷயங்க சொல்றது தெளிவா சொல்லுங்க. கேட்குற கேள்வியை புரியுது மாதிரி கேள்வியை சரியா கேட்டாதான் பதில் சரியா கிடைக்கும். சரி சார், புரியுதுங்களா? கேள்வியை கண்ணாப்புனான்னு கேட்டு பதில ரைட்டா எதிர்பார்க்குங்க ரொம்ப தப்பான. சரி சார், நானே தப்பாவே இருந்துட்டு. இன்னையோட கல்வி திட்டமே இப்படிதான் இருக்குது. கேள்வியை தப்பா கேட்கறதுனால தான் மாணவர்கள் சரியான பதில் எழுத மாட்டேங்கிறாங்க. அது தெரியுமா தெரியாதா? ஃபைன் சார். அந்த கல்வி திட்டத்துக்கு இப்போ உங்க தலைவர் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் கொண்டு வரட்டும். இப்போ இந்த ஸ்பெஷல் மாற்றம் கொண்டு வரட்டும்னு இல்ல, இப்பவே திட்டம் தீட்டி பாடத்திட்டம் எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு சொல்லுங்க. அதுதான் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன்னு கொண்டு வந்திருக்காங்கல்ல. இதை தாண்டி நீங்க எதுக்கு இப்போ இந்த சர்வே டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கீங்க? சர்வே டான்ஸா? ஐ மீன் சர்வே நீங்க எதுக்கு எடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன் சார். ஏங்க ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதா? ஒரு விஷயம், இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்கல்ல, அதை எதுக்காக மோடி கொண்டு வந்தார் தெரியுமா? எல்லா இடத்துலயும் கள்ள ஓட்டு இருக்கு. அந்த கள்ள ஓட்டை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் இதே கொண்டு வந்தது. புரியுதுங்களா? ஆனா இந்த எஸ்ஐஆருக்குள்ளாரையும் பொய்யான விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்கானுங்க திமுக காரனுங்க. அதையும் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க சர்வேக்கு உள்ளார இறங்குனது. புரியுதுங்களா? அரசாங்கம் ரொம்ப தப்பா நடந்துட்டு இருக்கதா நாங்க கேள்விப்படுறோம். சர்வே எடுத்து என்ன பண்ணுவீங்க? சர்வே எடுத்து என்ன பண்ணுவோமா? தேர்தலில் நிக்காமையே ஓட்டு வாங்காமையே 30% நாங்க இப்ப நிக்கிற இடத்துல தெரியுமா? இப்படி எந்த கட்சியாவது இது வரைக்கும் அப்படி நின்று இருக்காங்களா? தேர்தலுக்கு முன்னால எவனுக்காவது சதவீதம் கொடுத்துருக்கானுங்களா? சான்ஸே இல்ல. எல்லாரும் தேர்தல் நின்று ஜெயிச்சு ஓட்டு வாங்கி அதுக்கப்புறம் தான் இந்த சதவீதம் சொல்லுவானுங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. எதுக்காக இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? சர்வே எடுக்கணும். சர்வே எடுத்தாதான் தெரியும். 30% தாண்டி போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சார். அதத்தான் 30% தாண்டி போயிட்டு இருக்கிறது இந்த திமுக காரணங்களுக்கு பிடிக்காம தான் அவங்கள வந்து பிரச்சனை பண்ண. சர்வே எடுக்க கூடாதுன்னு பிரச்சனை. இந்த முழு சர்வே ஊருக்கு ஊரு எல்லாரும் சர்வே எடுத்தா 100% நாங்க தான். அது தெரியுமா? சர்வே எடுத்தாலே நீங்க வின் பண்ணிடுறீங்களா? அதான். சரி சார். சார் இப்போ தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு சார். அதாவது ஒரு மேடை பேச்சுல, என்னது ஆட்சியிலையும் பங்கு கொடுக்குறீங்க, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்குறீங்க, நாங்க தான் வரலின்ற மாதிரி பயங்கரமா நக்கல் பண்ணி கலாய்ச்சிருக்காரு சார். அதை பத்தி அதான், அதாவது அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நக்கல் பண்ணலாம். ஏன் யார் வேணுமாலும் நக்கல் பண்ணலாம். ஆனா 2026 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் புரியுதுங்களா, தொங்கல் சட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தெரியுமா? ஆட்சி அமைக்கிறதுக்கு வேணும் சில பேர், சில எம்எல்ஏ அப்படியே கோடி கோடியா அள்ளி கொடுத்து கூப்பிடுவாங்க. தேர்தலுக்கு முன்னால கூட்டணி அமைக்கிறான் ஆட்கள் நாங்க கிடையாது. தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி அமைப்போம். புரியுமா? தெரியுமா? இதெல்லாம் இந்த ரகசியம்லாம் எவனுக்கு தெரியும்? ரகசியமா? அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணியா? தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி. ஏங்க ஐயோ உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க. அதான் உடனே நக்கலா அப்படின்னு சிரிச்சாப்ல. தெரிஞ்சா பேசுங்க, தெரியலனா பேசுங்க. தெரியல சார். தேர்தலுக்கு அப்புறம் பிஜேபி வடநாட்டுல எல்லாம் எவ்வளவு இதுல ஆட்சி அமைச்சது எப்படி தெரியுமா? காசு கொடுத்து வாங்குறது. புரியுதுங்களா? ஆமா, திமுக காரணங்கள்ட்டே இருக்கிற எம்எல்ஏவை அப்படியே காசை கொடுத்து நாங்க வாங்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. திமுக எம்எல்ஏ
ஆமா, ஜெயிச்சதுக்கப்புறம் அவனுங்க எம்எல்ஏ ஆயிடுவானுங்க தெரியுமா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு எம்எல்ஏட்டு நாங்கள் காசு கொடுத்து வாங்கடா அப்படின்னா வந்துருவாங்க எல்லாரும் எங்கள் சைடு. அப்புறம் யார் முதலமைச்சர்? அவர் ஸ்டாலின் ஐயா தான் முதலமைச்சருங்கிறீங்களா? நாங்கள் தொங்கல் சட்டம்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த தொங்கல் சட்டம் மூலியமா நாங்கள் தான் முதலமைச்சர். அது எப்படி நீங்க என்ன சொல்ல வரீங்க? திமுக அவங்க ஜெயிப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் நீங்க வாங்கி நீங்க ஜெயிச்சிடுவீங்களா? நாங்க ஆட்சி அமைப்போங்கிறோம், புரியுதுங்களா? ஜெயிக்கிறது அவங்களா இருக்கலாம், ஆனா ஆட்சி அமைக்கிறது நாங்க. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் ஏங்க, இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாதுங்க. இதெல்லாம் அரசியல் தந்திரம், புரியுதுங்களா? காலங்காலமா பிஜேபி பண்ணிட்டு இருக்கிறதா நாங்க நடைமுறைக்கு இங்க தமிழ்நாட்டில் கொண்டு வர்றோம். ஆமா, என்ன புரியல? புரியல எது? சிரிக்கவே இல்லை நானு. அப்புறம் என்ன இப்படி பண்ண சார்? வீட்டில் உட்காந்து பண்ணுங்க. ஒரு 4 பேர் பார்க்குற மீடியாவில் இப்படி தான் வந்து உட்காந்து பண்ணுவீங்களா? சரி சார். இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்க, அந்த சர்வே எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சரி அந்த சர்வே எடுப்பீங்க, எடுத்து எங்கே அனௌன்ஸ் பண்ணுவீங்க, அது எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அதுக்கு என்ன ப்ராசஸ் வச்சுருக்கீங்க? டிவிக்கு ஐடிவிங் இல்லையா சார்? ஹலோ, பிலிக்ஸ் ஜெரால்டுன்னு ஒரு ஆள் இருக்கார் தெரியுமா? எங்கள் ஐடி விங்குக்கு மெயினான அவர் தான். இவங்க எத்தனையோ பேர் ஐடி விங்னு வச்சுருக்காங்களே டிஎம்கேல, மற்ற கட்சியில எல்லாம். எவனையாவது வெளியில் தெரியுது? ஆனால் எங்கள் கட்சியோட ஐடி விங் வெளியில் தெரியுதுல்ல, இன்னார் தான் அப்படின்னு தெரியுதுல்ல. அவரு தான் சொல்லியிருக்காருல, ஏற்கனவே சொல்லியிருக்காருல. முதலமைச்சர் பேசுறதுக்கு எத்தனை பேர் பார்க்குறாங்க? 600 பேர் கூட பார்க்கல. ஆனால் அட் ஏ டைம் எங்கள் தலைமை பேசுகிறப்ப 3 கோடி பேர் பார்க்குறான். உண்டா இல்லையா? யாருக்கு வியூஸ் ஜாஸ்தி, யார் ஜெயிப்பா? இப்போலாம் கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம். இல்ல சார், இப்பெல்லாம் படங்கள் அவ்வளவா எதுவும் அடிக்கடி வர்றது இல்லைல்ல, அதனால இது போட்டா இது நல்லா இருக்குமே, ஒரு படம் மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்லி மக்கள் ரசிச்சு பாக்குறாங்க சார். அதான் ஸ்ட்ராட்டஜின்னு நான் நினைக்கிறேன். படங்கள் இப்ப எதுவும் வர்றது இல்லையே, அது உங்களுக்கு தெரியலையா? அதான் எவ்வளோ பெரிய நக்கல் அடிக்கிறேன்னு எனக்கு தெரியாதா? உங்க தலைவன் படம் நடிக்கிறது இல்லை, இப்ப மேடையில நின்று பேசுறாப்ல, அதனால மக்கள் டிக்கெட் எடுக்காம இலவசமா பாக்குறான் யூடியூப்ல, அதனால தான் இந்த வியூஸ் வருது அப்படின்னு நீங்க நக்கலா இல்ல சார். அதானே சார், இப்போ சர்க்கார் படத்துல ஒரு விரல் புரட்சி பண்ணாரு இல்ல சார், அதெல்லாம் பாக்க அது படத்துக்கு எங்க தலைவர் இப்ப இருவிரல் புரட்சி, புரியுதுங்களா? ஆமா, அது படத்துல சொன்னோம், இப்ப எல்லாம் இருவிரல். இது என்ன தெரியுமா? ரெட்டை இலை சார். ரெட்டை இலையா? எம்ஜிஆர் செத்தப்பவே அது செத்துருச்சு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆமா, என்னங்க அப்படி பாக்குறீங்க? இப்படின்னா பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தை இப்படி காட்டுச்சுன்னா அது 2க்கு போகுதுன்னு அர்த்தம். அதே கை விரலை எங்க தலைமை இப்படி காட்டினாப்லன்னா வெட்டின்னு அர்த்தம், புரியுதுங்களா? வெட்டியா? வெட்டியா? ஹலோ, தமிழக வெற்றி கழகம், அதை புரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. 1000 பொய்ய சொல்லி இத்தனை வருஷமா மக்களை ஏமாத்திருக்கலாம், புரியுதுங்களா? 1000 பணம் கொடுக்கலாம், ஆனால் மக்கள் கடைசியாக ஓட்டு போடுறது யாருக்கு தெரியுமா? திமுகவுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுதான் கிடையாது, புரியுதுங்களா? எங்களுக்கு தான். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் ஞாபகத்தில் வச்சுக்கிறது இருக்கட்டும், மக்கள் உங்களோட வெற்றி கழகத்தை ஞாபகம் வச்சுப்பாங்களா? பைரவால கேஸ் சிலிண்டர் சார் 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 திருப்பி வேண்டாம். நீங்க ஆவியோட பேசுனது போதும். ஹலோ, பேசுனது இல்ல, ஆவியோட பேசுறேன்னா இது ஒண்ணு காட்டுனா போதும், புரியுதுங்களா? என்ன மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவோம்? ஓட்டு போடுற பூத்துல போய் கைய வச்சு அமுக்குற நேரத்துல அப்படின்னு இந்த சத்தம் கேட்கிறப்போ எந்த பட்டன் அழுத்துவான்? எதை அழுத்துவான்? நீங்களா இருந்தாலும் அங்கதான் அழுத்துவீங்க, புரியுமா? எனக்கு ஓட்டே இல்லை சார். ஓட்டே இல்லையா? ஓட்டே இல்லாதவங்கள்ட்ட உட்காந்து இவ்வளவு நேரம் பேசுனது எவ்வளவு தெண்டம் தெரியுமா? ஆமா, எங்களோட கேன் வாஷிங் எல்லாமே சில நேரத்துல இப்படிதான் வேஸ்டியா போகுது. கேனா? கேன் வாஷிங் இல்ல சார், இட்ஸ் கேன்வாஷிங். கேன்வாஸ். அதான், புரியுதுங்களா? படிக்காத பயில்கிட்ட எல்லாம் உட்காந்து பேசுனா இப்படிதான் புரிதல், இப்படிதான் இருக்கும். நானா சார்? அப்புறம் உங்களை கேட்காம உங்க பாட்டிகிட்டே கேட்டேன், என்ன படிச்சிருக்கீங்க? MBA சார். புரியல, MBA படிச்சீங்களா சார்? மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சார். புரியுது. MBA in finance and HR படிச்சிருக்கேன். ஆமா. I was a manager சார்.
மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். அதை விட்டுட்டு இப்போ பேஷன் இதை ஃபாலோ பண்ணுறேன் சார். அதான் ஒன்று படிச்சுட்டு ஒரு விஷயம் எல்லாம் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் உட்கார வச்சு நீ என்ன ஆக போகிறேன்னு கேட்பாங்க. புரியுமா? உங்கள்கிட்ட என்ன ஆக போகிறேன்னு கேட்டாங்க. என்ன ஆக போகிறேன்னு கேட்டாங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகணும்னு சொன்னேன் சார். கடைசியில் என்ன ஆயிருக்கீங்க? விஜயவாக இருக்கேன் சார். நியூஸ் ரீடர் ஆயிருக்கேன். அதான் எவனாவது சொன்னதுபடி எவனாவது ஆயிருக்கானா? எவனும் ஆக முடியாது. புரியுதுங்களா? ஆனால் எங்கள் தலைவன் அப்படி கிடையாது. எங்கள் தலைவன் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் கேட்டப்ப நீ என்ன ஆவ அப்படின்னு கேட்டப்ப அமெரிக்க பிரசிடென்ட் ஆவேன்னு சொன்னாப்புல. அதை நோக்கி தான் இப்போ பயணம் போயிட்டு இருக்கு. அது தெரியுமா? ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த அனுகிரகம் கிடைக்கும். அது எங்கள் தலைவனுக்கு கிடைச்சிருக்கு. 2026 சிஎம், 31 பிஎம், அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. 2029 நெக்ஸ்ட் எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தல். ஏங்க ஒரு வருஷம் தள்ளி போகுது, தெரியுமா தெரியாதா? எல்லாம் ஒரு விஷயம் ராக்காய் போல ஜோசியக்காரன் சொல்லிட்டான். சரி, எலெக்ஷன் தள்ளி போகுது. ஓகே. ஆமா, அது உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு தெரியுமா? கணக்கை சரியா போடுறோன்னு சொல்லி கணக்கு தப்பா நினைக்காதீங்க. முதல்ல நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கை நம்ம நடக்கிறது மாதிரி நடக்காது. வாழ்க்கை அது ஒன்று நடத்தும், அது பிரகாரம் தான் நாம போக முடியும். புரியுதுங்களா? இந்த தத்துவம்லாம் இப்போ நமக்கு தத்துவமா? ஹலோ, உண்மையை பேசுனா தத்துவங்கிறீங்க. காலையில என்ன சாப்பிட்டீங்க? தோசை சாப்பிட்டேன் சார். தோசை சாப்பிடணும்னு நினைச்சீங்களா? ஆமா, நினைச்சுதான் தோசை சாப்பிட்டேன். அதான் நீங்க வீட்டில் சுட்ட சாப்பிட்டதுனால இப்படி ஃபீல் பண்றீங்க. காலையில எந்திரிச்சோனையும் இட்லி சாப்பிடணும்னு நினைப்போம், ஆனா போய் பார்த்தா இட்லி திந்திரிச்சு தோசை தான் இருக்கும்பா. அதான் வாழ்க்கை நிறைய பேருக்கு. நினைச்சதை சாப்பிட்டதுனால இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சார், நான் பூரி சாப்பிடணும்னு நினைச்சேன், ஆனா தோசை சாப்பிட்டேன். போதுமா சார்? புரியுதா? இதான் வாழ்க்கை. என்ன ஆசைப்படுறோமோ அது கிடைக்காது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி மாத்திப்பீங்களா? எப்படி வேணுமோ அப்படி மாத்திப்போமா? ஆமா, இப்ப நீங்க நான் வந்து விட்டுருங்க. என்ன விட்டுருங்க? விட்டுருங்க. இப்போ எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியணும். என்ன அறிக்கையெல்லாம் வந்து விட்டாரே நேரு அவர்களுக்குன்னு, அதுல ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் என்ன சப்ஜெக்ட்னே தெரியல. ஏங்க ஒரு விஷயங்க, நீங்க சொல்ற நேரு வீரு இதெல்லாம் நாங்கெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அதை பத்தி எங்க தலைவன் பேசுனதும் கிடையாது. சும்மா பேசாததெல்லாம் செய்தியாக்கி சும்மா ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காதீங்க. எங்க தலைவன் நேரடியா ஏதாவது வாக்கு மூலமா பேசியிருக்காரா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவரோட இந்த இன்டர்நெட்டு இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறது அவர் அட்மின் கிடையாது. அவர் தனியாக ஒரு அட்மின் வச்சு தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. புரியுதுங்களா? எல்லாரும் அப்படிதான் சார் வேலை. எல்லாரும் அப்படிதானா? அவன் உட்காந்துக்கிட்டு அட்மின் அவனை போட்டுப்பான். எங்கள் தலைவர் வந்து ஜெகதீஷ்னு ஒருத்தர் வச்சிருக்காரு, அவர் தான் அதுக்கு அட்மின். புரியுதுங்களா? அந்த ஆள் பண்ணுற தப்புக்கு எங்கள் தலைவன் தப்பு பண்ணா நான் சொல்ல முடியாது. சரி சார். இல்லை சார், இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நம்ம இப்போ வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது அரசே வந்துடுற அரசே இங்கே ஒரு நேர்காணலில் லேட் ஆகிடுச்சு அரசே. சரி அரசே, வந்துடுற அரசே. இவ்வளோ நேரம் பேசுன்னு உட்காந்துட்டு சும்மா அனாவசியம் பேசிகிட்டு இருக்கேன், அதுக்காக நான் உட்காந்துருக்க முடியாது. புரியுதுங்களா? நான் ராஜராஜ சோழன் ஃபோன் பண்ணியிருக்காரு, அங்கே போக வேண்டியது இருக்கு. சார் சார் என்னங்க சார், ராஜராஜ சோழன் ஆவியா? சரி சார்.